சேல்பட்டழிந்தது செந்தூர் வயல்பொழில் தேம்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மணம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் ஐயன் கையெழுத்தே. 100 வருடங்கள் கழித்து வரக்கூடிய ஒரு அபூர்வமான வைகாசி விசாகம். அன்றைய தினம் 10 ரூபாய் கொடுத்தாவது இந்த பொருட்களை வீட்டில் வாங்கி வச்சு முருகப்பெருமான கந்தா கந்தா அப்படின்னு சொல்லி வழிபட்டு பாருங்க. முருகப்பெருமான் உங்களுக்கு இந்தான்னு 16 செல்வங்களையும் வாரி வழங்குவார். அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானோட அருளால் நடக்காத காரியம் அப்படின்னு நீங்கள் நினச்சி கைவிட்ட காரியங்கள் கூட ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். வீட்டில் கடன் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லாமல் போகும். அந்த அளவுக்கு முருகப்பெருமான் வரங்களை அள்ளித் தருவார் இந்த நாளில். இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரம் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். அதை பற்றி நிறைய தகவல்கள் நமக்கு தெரியறதே இல்லை. வைகாசி மாதத்தில் பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணையும் நாளே வைகாசி விசாகம். இந்த ஆண்டு வைகாசி விசாகமானது மே 30 சனிக்கிழமையில் வந்திருக்கு. வைகாசி விசாகம் அன்று விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா வேண்டிய வரங்களை முருகப்பெருமான் அருள்வார் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த விரதத்தை சில பேர் 21 நாட்கள் இருப்பாங்க, சில பேர் 11 நாட்கள் இருப்பாங்க, சில பேர் 6 நாள் கணக்கில் இருப்பாங்க. இப்படி 21 நாள் விரதம் இருந்தால் தான் முருகப்பெருமானோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம மனதார அந்த ஒரு நாள் விரதம் இருந்தாலும் போதும். அதாவது முருகப்பெருமான் மீது தீவிர பக்தி உள்ளவர்கள் அவ்வளவு கடுமையாக விரதம் இருக்கிறாங்க. 21 நாள் 21 நாள் விரதம் இருந்தீங்கன்னா நல்லது தான். முடியலனா இந்த வைகாசி விசாகத்தன்று மட்டுமாவது நீங்கள் விரதம் இருங்க. விரதமெல்லாம் என்னால் இருக்க முடியல, வயசாகிடுச்சு, உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறவங்க அதனால் தவறே கிடையாது. வீட்டில் அதிகாலையிலேயே காலை மாலை 2 வேளையும் முருகன் படத்திற்கு மலர்கள் சூட்டி விளக்கேற்றி முருகனை நினச்சி, உங்களுக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு, எது உங்களுக்கு தெரியுமோ அதை அன்றைய தினம் பாராயணம் செஞ்சு முருகப்பெருமானை நினச்சிங்கனாவே போதும். வைகாசி விசாகம் அன்று முருகப்பெருமானுக்கு பால் குடம் எடுத்து அபிஷேகம் செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா நடக்காத காரியங்களும் நடக்கும். இன்றைய தினம் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா யாருக்காவது உணவு வாங்கி கொடுங்க. உணவு கூட கொடுக்க முடியல என்னால் அப்படிங்கிறவங்க நீர்மோரோ பானகமோ ஏதோ ஒன்று ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. எந்த ஒரு விரத நாட்களும் விசேஷ நாட்கள்லையும் நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்னதானம் நமக்கு பல மடங்கு புண்ணியம் தரும். 27 நட்சத்திரங்கள்லையும் விசாக நட்சத்திரம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்த நட்சத்திரமாக கருதப்படுகிறது. அன்றைய தினம் நாம் முறையாக விரதம் இருந்து அனுஷ்டித்து வழிபாடுகளை மேற்கொண்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றம் வந்து கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையில் தான் வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமான உள்ளத்தில் நினைத்து வழிபட்டோம் அப்படின்னா இந்த வருடம் இல்லை, இனி வரக்கூடிய எல்லா வருடங்களில் இருக்கக்கூடிய நாட்களும் இனிய நாட்களாக அமையும். முருகப்பெருமான் படத்தை வச்சு செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செஞ்சு நெய்வேத்தியம் படைத்து பாராயணங்கள் செஞ்சு வழிபடலாம். பௌர்ணமி அப்படின்னாவே நம்மளுடைய ஞாபகத்தில் வருவது என்ன? கிரிவலம். அடுத்தது பெருமாளை நினச்சி வீட்டிலையே நிறைய பேர் சத்யநாராயண பூஜை செய்வாங்க. இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுவது போல அவருடைய மாமனான பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னாலும் நமக்கு எல்லா செல்வ வளத்தையும் தரக்கூடியதாகவும் பாவ நிவர்த்தி தரக்கூடியதாகவும் இருக்கும். சரி, இன்றைய தினம் நம்ம கட்டாயம் வாங்கி வைக்கக்கூடிய 11 பொருட்கள் நான் சொல்கிறேன். இதில் உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி வைங்க. ரொம்ப ரொம்ப எளிய பொருட்கள் தான். இதை நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சிங்க அப்படின்னா 16 செல்வங்களும் வரும். இந்த பொருட்கள் ரொம்ப முருகப்பெருமானுக்கும் பெருமாளுக்கும் விசேஷமான பொருட்கள். இதில் மொதல் பொருட்கள் என்ன அப்படின்னா கல்லுப்பு. இந்த கல்லுப்புங்கிறது நான் எல்லா பதிவுகள்லையும் நம்ம சொல்லிட்டு வர்றோம். விசேஷ நாட்களில் வெள்ளிக்கிழமையில் மாத பிறப்பில் வருட பிறப்பில் இதிலெல்லாம் நம்ம கல்லுப்பு வாங்கிட்டு வீட்டில் பூஜை அறையில் வச்சுட்டு அதற்கு பிறகு நம்ம சமையல் அறைக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படின்னா அன்னபூரணியோட அருள் கிடைக்கும். இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்களில் ஒன்று. அதனால தான் இந்த பொருளை நம்ம வாங்குகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அதிபதியே முருகப்பெருமான் தான்.
அங்காரகனுக்குரிய தானியம் அப்படின்னா துவரம்பருப்பு. இந்த துவரம்பருப்பு இன்றைய தினம் 1/4 கிலோவோ, 1/2 கிலோவோ உங்களால முடிஞ்சத வீட்ல வாங்கி வைங்க. நம்ம ஒரு புது வீடு போறோம், பால் காய்ச்சுறோம் அப்படின்னா, இது செவ்வாய் பகவானை குறிக்கக்கூடியது, மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியதுன்னு தான் இந்த பொருளை எடுத்துட்டு போய் நம்ம வீட்ல முதல்ல வைக்கிறோம். அடுத்தது எந்த ஒரு விசேஷ நாளா இருந்தாலும், விரத நாளா இருந்தாலும் நம்ம வந்து இனிப்பு செய்து வைப்போம். அதே போல தான் இந்த விரத நாட்கள்ல, முக்கியமான விசேஷ நாட்கள்ல இனிப்பு பொருளை நம்ம கடையில ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது இந்த நாட்டு சர்க்கரை இருக்கு இல்லையா, வெள்ளை சர்க்கரை இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம வாங்கி வைக்கணும். இந்த நாட்டு சர்க்கரை அப்படிங்கிறது குரு அம்சம். முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா குருவோட அம்சமாக தான் திருச்செந்தூர்ல வீற்றிருக்கிறார். அதனால நாட்டு சர்க்கரையை வாங்கி வைங்க. அதே போல தான் வெள்ளை சர்க்கரை. இந்த வெள்ளை சர்க்கரை அப்படிங்கிறது சுக்கிரனோட அம்சம். இந்த சுக்கிரனோட அம்சமாக இருக்கக்கூடிய இந்த பொருளை நம்ம வீட்டில் வாங்கி வச்சோம்னா செல்வ வளம் அதிகரிக்கும். இன்றைய தினம் வந்து பால் வந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு நம்ம வாங்கி கொடுக்கணும். அதே போல காலையில் நீங்கள் வேலையாக முதல்ல செய்யக்கூடிய செலவு டெய்லியுமே பாலுக்கு முதல்ல நம்ம செலவு பண்ணோம். அந்த காலத்துலலாம் பாலை போய் கடையில் வாங்கிட்டு வரப்ப காசை கொடுத்து 1/4 லிட்டரு 1/2 லிட்டருன்னு அந்த கிண்ணத்தில் வாங்கிட்டு வருவாங்க. இப்போ நம்ம பேக்கெட் பாலாக வாங்குறோம். பணத்தை கொடுத்து முதல்ல வாங்கக்கூடிய பொருள் பாலாக இருக்கணும். அடுத்தது பூஜை பொருட்களில் குறிப்பாக சந்தனம். இந்த சந்தனம் அப்படிங்கிறது முருகனுக்கு மிக மிக விசேஷமான பொருள். எல்லா தெய்வங்களுக்குமே இந்த சந்தன காப்பு மிக விசேஷம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் ரொம்ப ரொம்ப இஷ்டமான ஒரு பொருள். இதை பவுடர் சந்தனம் இருக்கு இல்லையா, அதை வாங்கிட்டு வாங்க. இல்லை அப்படின்னா சந்தன கட்டையாக இருக்கும்ல, அதை வாங்குங்க. இது ரெண்டும் கிடைக்கலன்னா நீங்கள் அந்த சந்தன வில்லையை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைங்க. அடுத்தது பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது இன்றைய தினம் பௌர்ணமி இல்லையா, பெருமாளுக்கு மிக விசேஷமான ஒரு பொருட்களில் இந்த பச்சை கற்பூரம். இந்த பஞ்சாமிர்தத்தில் கூட பச்சை கற்பூரம் கலந்து தான் முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக வைப்பாங்க. அடுத்தது ஏலக்காய். ஏலக்காய் அப்படிதான் 10 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்காது. உங்களால் முடிந்த அளவு இன்றைய தினம் ஏலக்காயை காசு கொடுத்து வீட்டில் வாங்கி வைங்க. அடுத்தது விரலி மஞ்சள். நான் ஏற்கனவே சொன்னேன், முருகப்பெருமான் வந்து குருவோட அம்சமாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கிறார். அந்த குருவோட அம்சமாக இருக்கக்கூடியது தான் இந்த மஞ்சள். இந்த விரலி மஞ்சளோ குண்டு மஞ்சளோ மஞ்சள் தூளோ எது உங்களுக்கு வேணுமோ அதை வாங்கி வீட்டில் வைங்க. இப்போ வீட்டில் வந்து சமையல் அறையில் மஞ்சத்தூள் தீர்ந்து போயிருக்கலாம், இல்லை நீங்கள் பூசி குளிப்பதற்கு மஞ்சத்தூள் தீர்ந்து போயிருக்கலாம். அப்போ இந்த மாதிரி விசேஷ நாட்களில் சிறிதளவு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும், செல்வ வளம் நமக்கு அதிகரிக்கும். அடுத்தது கிராம்பு. இந்த கிராம்பு இன்றைய தினம் கட்டாயமாக வாங்கி வைங்க. இதுவும் பண வசியத்திற்காகவும் தாந்திரீக பரிகாரங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. இதெல்லாம் நிறைய வாங்கணும்னு இல்லை, அன்றாட மளிகை பொருட்களில் நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் மாதிரி தான். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை இன்றைய தினம் நீங்கள் காசு கொடுத்து வீட்டில் வாங்கி வைக்கலாம். அடுத்தது வெற்றிலை. வெற்றிலை அப்படின்னாவே வெற்றியை தரக்கூடியது. இன்றைய தினம் 6 வெற்றிலையில் நம்ம வந்து முருகப்பெருமானை நினைத்து வெற்றிலை தீபம் ஏற்றுவோம். வெற்றிலையை வாங்கிட்டு வந்து 6 வெற்றிலை 3 பாக்கு அப்படின்னு சாமிகிட்ட வச்சு வழிபடுங்க, அதிர்ஷ்டம் உண்டாகும். அடுத்தது இது 10 ரூபாய் கொடுத்து வாங்க முடியாது. என்ன பொருள் அப்படின்னா வெள்ளி. இந்த வெள்ளி வந்து சுக்கிரனை வசியம் பண்ணக்கூடிய சக்தி உடையது. அதனால் இன்றைய தினத்தில் தங்கம் வாங்க முடியாதவங்க 1 கிராம் வெள்ளி அதை வாங்கி ஒரு காயினை வாங்கி வீட்டில் வச்சிங்க அப்படின்னாலும் சுக்கிரனோட அருள் கிடைக்கும், வீட்டில் வந்து செல்வ வளம் அதிகரிக்கும்.